ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம். அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 1/1/2024 திங்கட்கிழமை மிட்நைட்டு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம். புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது, நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம். அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது, என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எதுவும் இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க, நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட்நைட் 12:01 கிரக நிலவரம் என்னென்ன, கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும். அந்த ஜனவரி 1ங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி 1/1/2024 அன்னைக்கு ஆங்கில புது வருடம் பிறக்கிறது. அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். மேசத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவான் 1/5/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி இந்த 4 பேரும் தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் இருக்கிறத சொல்கிறேன். கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் சுக்கிர பகவானும், தனுசுல சூரியன் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம். பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம். பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இந்த வருஷம் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. அதனால் ரியல் எஸ்டேட்லாம் 10 மடங்கு 12 மடங்கெல்லாம் உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தேனால் உடல் நல குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நல குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் அவர் உபயராசிக்கு இருக்கிறவர். உபயராசிக்காரர்னு சொல்லக்கூடிய 9-12க்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் 9-12க்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர். அந்த குரு பகவான் நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த வாட்டி நிலராசியில் போய் 1/5க்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும். பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயம் தனம், அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். கடல் வாணிபம் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஷேர், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. அதனால் பொதுவாக பார்த்தேனால் மழையும் அதிகம், வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும். அதனால் பூகம்பம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். கன்னிராசி நேயர்கள், அதாவது உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப இந்த ஆண்டு வந்து மிக அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ல் போகிறார். 6ல் போய் இருந்தால் அவங்க வந்து எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்து பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே வந்து குரு 8ல் இருக்கிற குரு 9க்கு போகிறார். அந்த 9க்கு போகிறதும் வந்து மிக மிக சிறப்பு. குரு 9ல் இருந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் அவங்க வந்து சிறப்பாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ 9ல் இருந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையிலே உங்களுடைய ராசிநாதனே பார்த்துடுறார். அப்போ உடல் ஆரோக்கியம் அது இதெல்லாம் நல்லா இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்புறமா 7ஆம் பார்வையாளர் வந்து அவர் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால அதனால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவருடைய 9ஆம் பார்வையாளரை வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் வந்து புத்திரஸ்தானங்கள் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு மேலே புத்திர பிராப்தி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 8ல் இருந்த குரு 9க்கு வர்றதும் 5ல் இருந்த சனி 6க்கு போகிறதும் அவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து வருஷ கிரகங்கள் மாறுறது இது ரெண்டும் மாறி கிடைச்சதுனால கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் எல்லாத்துலேயும் வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஆண்டாக அமையும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் வந்து அவர்களுடைய அதாவது பொன்னான ஏட்டில் குறிப்பிட வேண்டிய ஒரு பக்கமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஏற்றமான காலம். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரும். புதிய வேலை அமையும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்தபடி வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். அது மாதிரி பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறது. அதாவது வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதை தவிர அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்கிறா இல்லையா, அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்தீங்கன்னா அதீதமான ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இவ்வளவு நாளாக ஒரு 2 கோடி 3 கோடி வியாபாரம் பண்ணுறவங்கலாம் இப்போ வந்து ஒரு 50 கோடி 100 கோடி வியாபாரத்துக்கு ஒரே இதுவில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து மே மாதத்திலிருந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வருஷம் நீங்கள் காண போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை, உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து சுயகௌரவம் இது எல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலையில் பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு, அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பாட்டு பாடக்கூடிய, அதுவும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வச்சுன்னு வாசிக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாணவர்களுக்கு நினைத்த இடத்துல சீட்டு கிடைக்கும். எந்த யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் பார்க்கணுன்னு பார்க்குறாலோ காம்படிட்டிவ்னஸில் எல்லாத்துலேயுமே யூபிஎஸ்சி, அதை தவிர வந்து
அதாவது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கேட்கவே வேண்டாம். எந்த இதுவை போட்டு ₹1 போட்டிங்கன்னா ₹10 வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னரும் வெளிநாட்டவர், வெளி மதத்தினர், உங்கள் மதத்தை விட்டு வேற்று மதத்தினராக இருப்பது மிகவும் சால சிறந்தது. அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இப்போ அமைய போகிறது. இந்த 2024 கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும், அரசியல் பிரமுகர்களுக்கு எப்படி இருக்கும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்தீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு கலைஞர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்ன திரையில் இருக்கிறவங்க, பெரிய திரையில் இருக்கிறவங்க மட்டும் கலைஞர்கள் கிடையாது. ஒரு உணவு தயாரிக்கக்கூடியவங்களும் ஒரு கலைஞர்கள் தான். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களும் கலைஞர்கள் தான். இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் 5ல் இருந்த சனி பகவான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு உங்களோட புகழுக்கும் இதுக்கும் கொஞ்சம் களங்கம் விளைவிச்சிட்டு இருந்தார். அவர் இப்போ மாறிட்டார். அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும். என்ன விதமானத்தில் இதனாலும் வரணும் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே வாடி வதங்கி கிடந்துக்கிட்டு இருந்த இந்த கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை, கம்யூனிகேஷன் துறை, அதே போல் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சி எதிர்பாராத அபரிமிதமான பணவரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுவரையிலும் நம்ம வார்டு கவுன்சிலராகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கல. நம்மளுக்கு தலைவருடைய கண் பார்வை கிடைக்கல. தலைவர் கண் பார்வை கிடைச்சா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவர்களுடைய கண் பார்வை கிடைச்சி உங்களை திடீர்னு ஒரு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு. இதை தவிர அரசியலில் இருந்துக்கிட்டு சில கான்ட்ராக்டுகள் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டில் 2024 கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அரசு தொடர்புடைய துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இதுவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பெயர் புகழுக்கு அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இதை தவிர இந்த 1/1/2024 1/1/2025 வரையிலும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்டான நல்ல தொடர்புகள், கெட்ட பிரச்சனைகள் எது வரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான காலம் 2024. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய பேஜில் எழுதி வைக்கப்பட வேண்டிய பொன்னான எழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல்ஸில் உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது, தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர வெளிநாடு, வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஏற்றம், அதை தவிர இந்த பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. ஏன்னா கேது பகவான் ராசியிலேயே இருக்கார், இருந்தாலும் குரு பார்வையில் வரார் 5ஆம் மாதத்துக்கு மேலே. அதனால் உடல் நலத்தில் சற்று பொறுமையாக இருக்கிறதும், சாப்பாட்டில் கவனம் தேவை. ஏன்னா குரு பகவானே பார்க்கறதுனால சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. வயிறு சம்பந்தமாக, ரத்தம் சம்பந்தமாக, சர்க்கரை சம்பந்தமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் இந்த பிரச்சனைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாட்டு கரன்சி உங்களுக்கு புழங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது போட்டித் தேர்வு, போட்டி என்று எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமும்,
தேவையற்ற பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.